துவாபரக்கத்தை கொண்டு வழிமார்கள் நாதாவுடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாஹுஜல்ல தமக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள்பதி செய்வானாக. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்தக்ஃபிர் லிதம்பிக் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹுவ தஹுல் ஜன்னah. ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. அறிவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அறிவது என்ன அப்படின்னு கேட்டால், லா நான் இல்லை, அவனை ஒழிய, இலாஹ் தேவைகள், இல்லல்லாஹ் எல்லா தேவையும் அல்லாஹ் தவிர ஒரு ஒன்றும் இல்லை. நமக்கு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தெரியும், நமக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய யாரெல்லாம் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் ஹைராக்கித்தா, பரக்கத்தாக்கித்தா, ஞாபகத்தாக்கித்தா, ஆஃபியத்தாக்கித்தா, எல்லாரும் நற்பாய்க்குன்னு யாரெல்லாம் அந்த கடிமா மூலமாக தான் அப்படிங்கிற நம்ம துவா வைக்க வேண்டியதான் நம்ம வேலை. மங்கா லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த லா இல்லை, இலாஹ தேவைகள், இல்லல்லாஹ் எல்லா தேவையும் அல்லாஹ் தவிர ஒன்றும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா ஓதப்பட்டது முஹம்மத் அப்படிங்கிற உம்மத்தில் இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நிலைப்படும். ரசூல் உடல், உயிர், ரூஹு, இந்த முகமது என்ற கோலத்தில் தான் இந்த உடல் இருக்கிறது. இந்த உடலுக்குள் இருக்கிறது ரூஹ் இருக்கிறது, அது மறைவாக இருக்கிறது. ரெண்டாவது அல்லாஹுடைய நேசன் மௌலாவாக இருக்குது. அந்த லாம் அவன் இல்லாம நான் இல்லை அப்படிங்கிறதான் இந்த ரசூலுன்ற ரூஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரசூல் அல்லாஹ், இந்த அல்லாஹ்ன்னு சொல்லும்போது ஒரு மனிதன் உருவாகும் என்று சொன்னால் 5 பஞ்சபூதத்தை கொண்டு உருவாகுவான். மண்ணை கொண்டும், தண்ணீரை கொண்டும், காற்றை கொண்டும், நெருப்பை கொண்டும், ஆகாசத்தை கொண்டும் மனிதன் உருவாகுவான். அல்லாஹ் திருமலை சொல்லுவா, ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் ஹல் ஃபஹார், நாம் உங்களை செப்பனிட்டோம். எப்படி போல அப்படின்னு கேட்டால், ஒரு மண் இருக்கு, அந்த மண்ணை நான் வைத்தால் அந்த மண்ணில் தண்ணி விடுவோம், தண்ணியை விட்டால் மண்ணும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துடும். இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்து இணங்கி பிரியாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா அதில் காற்று இணைக்குவான். அதை காற்று இணைத்து விட்டால் அந்த மண் இணைச்சி அப்படின்னு கேட்டால் உண்டு கொண்டு ஒட்டி கொள்ளும். மூன்றாவது அல்லாஹு மனிதன் என்ன உருவத்தை அமைக்க நினைக்கிறானோ அந்த உருவத்தை அமைப்பான். அமைக்கப்பட்டு அல்லாஹு தஆலா அதை திருப்பி எந்த வகையும் அழியாத அளவுக்கு அல்லாஹு நெருப்புல போட்டு வேக வைக்கிறான் மனிதன். இந்த மனிதன் நெருப்புல போட்டு வேக வைத்த பிறகு இந்த மண் சட்டியாகப்பட்டது உடைத்தா உடையும், ஆனா அழியாது. உடைத்தலையும் அழியாது. எத்தனை வருஷங்கள் எடுத்து சென்று பார்த்தாலும் பூமியில கடந்தாலும் அந்த உள்ள தோண்டி எடுக்கும்போது ஒரு சின்ன மண் செட்டியோட துண்டு கடந்தா கூட அது துண்டாதான் வெளியெடுக்கணும், தோற்றி மண்ணாகவும் தண்ணீராகவும் நெருப்பாகும். அதுபோல மனிதன் ஆசையினாலும் நேசத்தினாலும் பாசத்தினாலும் உருவாக்கப்பட்ட மனிதன். ஆசையினாலும், அல்லாஹ்வுடைய ஆசையினாலும், ரசூலுடைய நேசத்தினாலும், பாசத்தினாலும், ஆசை, நேசம், பாசம், இதை கொண்டு அல்லாஹு உருவாக்கி இருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஆசை ரசூல் ஆச்சு, ரசூலுடைய ஆசை அல்லாஹ் ஆச்சு. இந்த ரெண்டும் ஒன்றாக சேரப்பட்டு குமுகுராத்தாயிட்டு இந்த மனிதன் ஆகின்ற அல்லாஹ் நாடினான். இந்த மனிதன் ஆகிவிட்டான். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இறங்கிட்டார். அந்த இறக்கும்போது அல்லாஹு தஆலா இந்திரிய துளிகள் கருவறையில் உருவும்போது இந்த கருவறையில் அல்லாஹு தஆலா எல்லா இந்திரியத்துறைகளையும் ஹயாத்தாக்குவதில்லை, எல்லா இந்திரியத்துறையும் குழந்தையாகக்கூடவில்லை. அல்லாஹ் எதை ஆசை வைத்தானோ, எது நேச வைத்தானோ, எது பாச வைத்தானோ
எதை தன்னோடு உருவாக்கி தன்னோடு வைத்துக்கொண்டு நினைத்தானோ அந்த குழந்தை தான் அந்த மனிதனுக்கு உருவாகுது. அந்த உருவாகிறது அல்லாஹு தந்தார். இந்த லாவை கொண்டு முகமது வைக்கிறான், இந்த இலாந்த உணவை கொண்டு ரசூலுன்ற ரூஹுல் வைக்கிறான். இல்லெல்லாம் எல்லா தேவை கொண்டு ரசூல் அல்லாஹ் அப்படிங்கிற நிலையை கொண்டு ஒன்றாய் வைத்து இந்த ராத்தையும் சிபாத்தை ஒன்றாய் இணைக்கப்பட்டு அல்லாஹு சனத்தாலா அஸ்மா மனிதன் பெயரை கொடுக்கிறான். இந்த மனுஷன் பெயரை கொடுக்கப்பட்ட அல்லாஹு சனத்தாலா அஃபால் தன்னுடைய செயலா ஆக்கிறான். அவனுடைய ஹயாத்து தன்னுடைய ஹயாத்து, அறிவு தன்னுடைய அறிவு, நாட்டம் தன்னுடைய நாட்டம், தத்துவம் தன்னுடைய தத்துவம், பார்வை அவருடைய பார்வை, கேள்வி அவருடைய கேள்வி, பேச்சு அவருடைய பேச்சு. அல்லாஹுல சாத்தா எல்லாமே ரெண்டே ஒன்று சேர்த்தா போதும். அல்லாஹுல சொன்னான் தன்னுடைய சிபத்தை கொடுக்கிறான். தன் சிபத்தை கொடுத்து அல்லாஹுல சொன்னான் இந்த உலகத்தையும் அறிய செய்கிறான், இந்த உலகத்தையும் உணர செய்கிறான், இந்த உலகத்தையும் பெற செய்கிறான், இந்த உலகத்தையும் பெற்றுக்கொள்ள செய்கிறான். அதே நிலையில் தன்னையும் அறிய செய்கிறான், தன்னையும் உணர செய்கிறான், தன்னையும் பெற செய்கிறான், தன்னையும் பெற்றுக்கொள்ள செய்கிறான். எது மூலமாக அல்லாஹுல சனத்தலா பெற்றுக்கொள்ள செய்யறான் அப்படின்னு கேட்டா இந்த லாயினா இல்லல்லா களிமா கொண்டுதான் இந்த மனிதன் எல்லா நிலையும் பெற்றுக்கொள்கிறான். ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக லாயிலா இல்லல்லா களிமா அறிந்து கொள்ளுங்கள். இஸ்தக்ஃபில் தம்பிக்கு உங்க பாவத்தை மன்னிக்க என்று சொன்னா நாம் எதை கொண்டு மன்னிப்போம் அப்படின்னா களிமா கொண்டு வலிக்கும். இந்த களிமா லாயிலா இல்லல்லா களிமா வந்து மன்னிக்க மாட்டோம். முகமது ரசூலுல்லாஹ் சேர்த்து நீ சொன்னாதான் ஒன்றை மன்னிக்கப்படும். எப்படி ஒரு மண் பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது 5 பஞ்சபூதத்தை கொண்டு எப்படி உண்டாக்கி ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணினானோ அதே மாதிரி இந்த முகமது சிபத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரூஹுன்ற கொடுக்கப்பட்டு அல்லாஹுல்லா கடைசி லாஸ்ட் வரக்கூடிய ரசூல் அல்லாஹ் அப்படிங்கிறது அந்த அந்த அல்லாஹ் தான் மண்ணை வைத்திருக்கிறான், தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறான், தண்ணீரை வெளிப்படுத்தியிருக்கிறான், நெருப்பை வெளிப்படுத்தியிருக்கான், காற்றை வெளிப்படுத்தியிருக்கான், ஆகாசத்தையும் அல்லாஹுல சனத்தலா வெளிப்படுத்தியிருக்கான். வெளிப்படுத்தி வைக்கப்பட்டு அல்லாஹுல சனத்தலா இந்த மனிதன் தன்னை நினைக்கிறானா, தன்னை அறிகிறானா, தன்னை உணர்கிறானா, இந்த களிமா கொண்டு தன்னோடு இருக்கிறானா என்று அல்லாஹுல சனத்தலா நமக்குள் இருந்து அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். இன்னக குந்த பினா பசீரா உங்களை உள்நோக்கி பார்ப்போனாக இருக்கிறேன். எப்படி உள்நோக்கி பார்க்கிறான்? திக்கிர், ஃபிக்கிர், நாட்டம், தேட்டம், நோட்டம். இந்த திக்கிர் அல்லாஹ்வுடைய நாம் செய்யும்போது அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் செய்யணுமா? அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாமல் நான் மித்த எண்ணத்தில் செய்யுமா? திக்கிர், ஃபிக்கிர். நான் ஃபிக்கராக இருக்கும்போது நான் இருக்கும்போது என்ன போய் தட்டி கிடைக்கும். நான் ஃபிக்கராக இருக்கும்போது அந்த ஃபிக்கில் நாம் நிலை கொண்டு இருக்கிறோமா? இந்த நிலை நம்மளை தரிபட்டு இருக்கிறா? இதுக்கு பதிலாக விக்கிர் ஃபிக்கிர். 2வது நாட்டம். நாம் நாடும்போது அல்லாஹ் கொண்டு நாடுகிறோமா, தன்னை கொண்டு நாடுகிறோமா? தேட்டம். இந்த திக்கிலே செய்யும்போது நாம் அவனை எங்கே தருகிறோம்? உள்ளத்தில் தருகிறோமா, உணர்வில் தருகிறோமா, உறவில் தருகிறோமா, ஒளிவில் தருகிறோமா அப்படின்னு நாம் அப்படிங்கிற நாட்டத்தில் நாம் தேடணும். இலாகின்ற உணர்வு வரும்போது நாம் மனதை செம்மையா கொண்டு பார்வை அல்லாஹ் பார்க்கணும் ஆக்கிக்க வேண்டும், கேள்வியை அல்லாஹ் கேட்கணும் ஆக்கணும். இந்த நாவை துதிக்கும் போது அல்லாஹோ நாம் இணைந்து துதிக்க வேண்டும். இலாகன் இல்லல்லா அப்படி வரும்போது நான் அவனோடு இருக்கிறேன், நாட்டமா இருக்கிறேன், தேட்டமா இருக்கிறேன், நோட்டமா இருக்கிறேன். நான் திக்கிர் ஃபிக்கிர், நாட்டம், தேட்டம், நோட்டம். அப்போ ஒரு மனிதன் உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் கொண்டு சொல்கிறான். இந்த உள்ளத்தை சொல்லும்போது இந்த உள்ள பரிபூர்ணமாக விட்டால் இந்த நாவ் அல்லாஹ் என்று சொல்லும். இந்த நாவ் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் இந்த ரூஹ் அல்லாஹ் என்று உணர்ந்து கொண்டு சொல்லும். இந்த ரூஹ் சொல்லிவிட்டால் நம்மளுக்கு சிறு மறைவு தன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கும். அடுத்து அஃபான்னு சொல்லும்போது சத்தம், நிசத்தம், அசத்தம். நாம் எந்த சூழ்நிலை எந்த குழுதல் எப்படி இருந்தாலும் நாம் துதிக்கப்பட்ட திக்ரு எவ்வளவு பயங்கரமான சத்தம் இடி இடித்தாலும், மழை பெய்தாலும், காத்தடித்தாலும், வெள்ளத்தை சூழ்ந்தாலும் சரி, இந்த உள்ளம் அல்லாஹ் அல்லாஹ்
அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக் கொண்டு இருக்குமா. அப்போ ஒரு மனிதன், ஒரு மகான் அவர்கள் ஒரு நாள் ஒரு மரத்தில் இருந்து திகிர் செய்து கொண்டு இருந்தார். ஊரை சுற்றி வெள்ளம் போகுது. வெள்ளம் போனா இந்த மரத்து பக்கத்து வரல, இந்த மரத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளியே சுத்தி போகுது. எந்த சுத்தி போகுது அப்படின்னு கேட்டா, இந்த மரத்துக்கு மேல முக்கால் பகுதிக்கு தண்ணி மேல நிற்குது, இந்த இடம்னு தண்ணி வராம இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இவருடைய பார்வைக்கு அந்த தண்ணி கட்டுப்பட்டு இருக்கு. இவருடைய கேள்விக்கு அந்த தண்ணி கட்டுப்பட்டு இருக்கு. இவருடைய பேச்சு கொண்டு அவங்க